நேயர்களுக்கு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்கிற பகுதியின் தொடரின் அடுத்த பகுதி. நாம் இதற்கு முன் பூமியினுடைய சாய்வு நிலை பற்றி சில புராணங்களோடு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை பேசி வந்தோம். பொதுவாக நம்முடைய அறிவியலில் பூமி சுற்றி வருகிறது, அதாவது சூரியன் நிலையாக இருக்கிறது, பூமி சுற்றி வருகிறது என்கிறது ஒரு அறிவியல். தமிழர்களும் இதை தான் சொன்னார்கள். பூமியானது சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஒரு மாதம், அதாவது சித்திரை நட்சத்திரத்துக்கு அருகில் வந்தால் சித்திரை மாதம் என்று தொடங்கி 12 மாதங்களுக்கும் நட்சத்திர பெயர்களை மட்டும்தான் குறிப்பிட்டார்கள். அதே போல பூமி சூரியனை சுற்றி வர 365 நாள், அதாவது 365 நாளும் 15 நாழிகையும் எடுத்துக்கொள்கிறது என்று கணக்கிட்டார்கள். அந்த 365 15 நாழிகையையும் 360 பாகையை 365 நாளில் கடப்பதால் தினசரி அந்த நாளின் கணக்கை அன்றன்றைக்கே கணக்கில் வர வைத்து கொண்டார்கள், அதாவது குறித்து கொண்டார்கள். எனவே மாதம் பிறப்பது, வருடம் பிறப்பது என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாழிகையோடு தொடர்பு படுத்தப்பட்டது. இதையே ஆங்கிலத்தில் 4 வருடங்களுக்கு ஒரு தடவை மட்டுமே லீப் வருடம் என்று கணக்கிட்டு ஒரு நாளை ஒரே நாளாக சரி செய்து கொள்கிறார்கள். அதாவது அன்றன்றைக்கு உள்ள நாழிகை கணக்கை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் முழுக்க 4 வருடத்துக்கு ஒரே ஒரு முறை அதை லீப் வருடத்தில் ஒரு நாளாக கணக்கிட்டு கொண்டார்கள். இதுதான் தமிழில் உள்ள நாழிகை கணக்கிற்கும் ஆங்கிலத்தில் உள்ள மணிக்கணக்குக்கும் உள்ள வேறுபாடு. அதே போல நம் தமிழில் சூரிய உதயாதி நாழிகை என்று ஒரு கணக்கு உண்டு. சூரிய உதயாதி நாழிகை, சூரியன் 6:30க்கு உதயம் என்றால் 7:30 9 ராவு காலம் என்பது 8 மணி முதல் 9:30 மணி வரை என்று ஆகும். இந்த அடிப்படையை பெரும்பாலும் யாரும் கடைபிடிப்பதில்லை. 7:30 மணி ஆகிவிட்டது, ராகு காலம் ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்கிறோம். ராகு காலம் ஆரம்பிக்காத போதே ராகு காலம் என்றும், ராகு காலம் முடிந்த பிறகும் ராகு காலம் என்றும் இந்த கணக்குகளில் 1/2 மணி நேரம் வித்தியாசம். இதுபோல் ஓரை கணக்குகளிலும் சரியாக சொல்லப்போனால் 1/2 மணி, அதாவது சூரிய உதயம் 5:30க்கும் உதயமாகிறது ஒரு சில மாதங்களில். ஒரு சில மாதங்களில் 6 மணிக்கு உதயமாகிறது, ஒரு சில மாதங்களில் 6:30க்கு உதயமாகிறது. அப்போது சூரிய உதய நேரத்தோடு பார்க்கும்போது நாழிகை கணக்கு என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். நம் தமிழில் சூரிய உதயாதி நாழிகை 17 நாழிகை, 32 நாழிகை, 48 நாழிகை என்றால் பகல் இரவு நாழிகை கணக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இப்போதைய ஆங்கில கணக்குகளில் மணிக்கணக்கு வரும்போது காலை, மாலை, மதியம், இரவு, பின்னிரவு, நள்ளிரவு 12 மணிக்கு சூரிய உதயம் என்று இன்னொரு கணக்கை போட்டு நாள் உதயம் என்று கணக்கெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் தமிழனின் அடையாளம். இந்த தமிழனின் அடையாளம் நம் தமிழர்கள், தமிழ்நாட்டு ஜோதிடர்களாலேயே இப்போதெல்லாம் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது நாழிகை கணக்குகளை, சூரிய உதயாதி நாழிகையை சுத்தமாக மறந்து கொண்டு வருகிறார்கள். தமிழரின் அடையாளத்தை தமிழர்களே அழித்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் பூமி சூரியனை சுற்றி வருகிற கணக்கு
போலவே திசைகளுக்கு கணக்கு. அதாவது கீழ் திசை என்றால் கிழக்கு, கீழ்க்கு மேல்க்கு, மேல் திசையை மேற்கு, இடது திசையை இடக்கு, அதாவது இப்போ வடக்கு என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி சில மாற்றங்களெல்லாம் இடையில் வந்தவை. அதுபோல் வலது பக்கத்தை தெற்கு என்றார்கள். இந்த கணக்கு இப்போதைய ஆங்கில கணக்கோடு இது ஒத்துப்போகாது. அதே போல் இந்த திசைகளை எல்லாம் கணக்கிட்டு பூமியினுடைய வடதுருவம் சாய்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, பூமியினுடைய வடதுருவம் சாய்ந்ததற்கு உண்மையான காரணம் என்ன? முதல் கட்டம், நம் பூமியின் ஒரு கோளம், அதாவது தெற்கு வடக்காக 2 கோளங்களாக பிரித்தால் ஒரு கோளத்தில் மட்டும்தான் பூமி இருக்கிறது, இன்னொரு கோளம் முழுவதும் கடல் இருக்கிறது. கடல் என்றால் பசிபிக் சமுத்திரம். நம் பூமியினுடைய சராசரி அளவு எவ்வளவோ அதே அளவுக்கு பெரிய சமுத்திரமாக பசிபிக் சமுத்திரம் இருக்கிறது. அதனுடைய ஆழம் பூமியினுடைய பரப்பளவை விட அதிகம். அந்த காரணமும் பூமத்திய ரேகைக்கு சரியாக வடக்கிலும் தெற்கிலும் பார்த்தோம் என்றால் தெற்கே முழுக்க முழுக்க கடல் மட்டுமே உள்ளது. அப்படி என்றால் கடல் பகுதி மிக அதிகமாகவும் பூமி பகுதி மிகவும் குறைவாகவும், அந்த குறைவான பகுதியும் பூமியின் வடகிழக்கு பக்கத்தில் இருப்பதால் அந்த வடகிழக்கு பக்கம் மிக உயர்ந்தும் தென்கிழக்கு பக்கம் மிகவும் ஆழமாகவும் பூமியினுடைய அளவு, பூமியின் மண் அளவு குறைந்தும் இருப்பதால் வடக்கு திசையில் பூமியின் எடை அதிகமாகிறது. இதுதான் நேரடியான அறிவியல் காரணம். அப்படி இப்போ இருக்கும் பொழுது பூமியினுடைய வடக்கு பகுதியில் கனம், வெயிட், அதாவது எடை கூட கூட பூமியானது வடதிசையில் சாய்ந்தது. இதுதான் பூமி சாய்ந்ததற்கான உண்மையான காரணம். இப்போது இந்த புராணங்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்றால், இந்த பூமியை முதலில், அதாவது எங்கிருந்து பூமி உருவானது? சூரிய மண்டலம் எங்கிருந்து உருவானது? சூரிய மண்டலத்தில் பூமி மற்ற கோள்கள் எப்படி வெளிவந்தன? அடுத்து அப்படி வந்த பூமியில் பஞ்சபூத சக்திகள் எப்படி உருவாயின? அதிலே உயிரினங்கள் எப்போது வந்தன என்பதையெல்லாம் மிகவும் துல்லியமாக சொன்னதுதான் நம்முடைய புராண கதைகள். அதாவது ஆதி முதல் ஒரு பிரபஞ்ச சக்தி, 2 பெரிய சக்திகள் ஒன்றை ஒன்று தொட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 சக்திகளை அடையாளம் சொன்னதுதான் நம்முடைய பழைய புராணங்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய நெபுலா, நெபுலா என்றால் ஒளி மேகம். அதாவது சாதாரண நம்ம மேகங்களைப் போலவே ஒளி மேகம் என்று ஒன்று உண்டு. அந்த ஒளி மேகம் என்பது நம்முடைய பேரண்டத்தின் ஒரு பகுதியில் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருந்தது. அந்த ஒளி மேகம் தனக்குத்தானே சுழன்று ஒரு மையத்தில் குவிய தொடங்கியது. அப்படி ஒரே மையத்தில் குவிந்திருந்தால் ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உருவாகியிருக்கும். அப்படி மையத்தில் குவிய தொடங்கிய போது மற்ற, அதாவது மைய ஈர்ப்பு விசை ஒரு குவியத்தில் குவிந்தாலும் வெளியீர்ப்பு விசை என்று ஒன்று, அது ஒரு சில பகுதிகளை வெளியே இழுத்து கொண்டு சென்று விட்டது. அப்படி மிகப்பெரிய அளவில் வெளியே இழுக்கப்பட்ட நெருப்பு கோளம் ஆங்காங்கே சின்ன சின்ன பகுதிகளாக சுருண்டு தனித்தனி கோள்களாக ஆகிவிட்டன. அப்படி உருவானதில் பூமிக்கு அடுத்து பெரிய கோளம் வியாழன், அதற்கு அடுத்த பெரிய கோளம் சனி, மற்றையெல்லாம் சின்ன சின்ன கோளங்கள். பூமி தனக்குத்தானே சுழன்று ஒரு சின்ன கோளமாக மாறிவிட்டது. பூமியில் எஞ்சிய பகுதிகள்
சந்திரனாக உருவெடுத்தது. இப்படி பூமியை உருவாக்கிய சக்தி நாளடைவில் அது மேலும் பல வேலைகளை செய்தது. அதாவது பூமி குளிர்ச்சி அடைந்து பூமியின் மேல் ஓடு மட்டும் குளிர்ந்து உள்ளே நெருப்பு குழம்பு அப்படியே இருந்தது. அந்த நெருப்பு குழம்பு மறுபடியும் வெளியீர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு மேல் நோக்கி வந்த வண்ணம் இருந்தது. அதை தான் எரிமலை சிற்றங்கள் என்று இன்று வரை சொல்லுகிறோம். இன்றும் கூட இவ்வளவு பூமி முழுவதும் நீர்ப்பரப்பு இருக்க அந்த நீர்நிலைகளினுடைய குளிர்ச்சியையும் தாண்டி பூமிக்கு உள்ளே இருந்து நெருப்பு குழம்புகள் வெளியே வருகின்றன என்பதை எல்லோரும் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு நெருப்பு குழம்பாக இருந்த பூமி வெப்பம் தணிந்து மெல்ல மெல்ல அதனுடைய மேலோடு கனமாகி கொண்டே போக போக பூமியானது மறுபடியும் உள்ளே இழுக்கப்பட்டு வெளியே இழுக்கப்பட்டு உள்ளே இழுக்கப்பட்டு வெளியே இழுக்கப்பட்டு என பூமி பல முறை பிசையப்பட்டது. அப்படி பூமியினுடைய வடிவம் ஒரு நிலைக்கு வர பூமி ஒரு திடநிலை அடைய ஏறக்குறைய 200 கோடி ஆண்டுகள் ஆனது. அதன் பிறகுதான் பூமியில் எங்கோ ஒரு இடங்களில் எரிமலை சீற்றங்கள் மற்றெல்லாம் உருவாகி நெருப்பு குழம்புகள் வெளியேறும்போது வாயுக்களும் வெளியேறியது. அதாவது நீராவி புகை மற்றெல்லாம் வெளியேறியது. அவ்வித நீராவி புகை வெளியேறும்போது அவை குளிர்ந்து மேகக்கூட்டங்களாகவும் காற்று மண்டலமாகவும் பிரிந்தது. அதுக்கு பிறகு மேலே சேர்ந்த மேகக்கூட்டங்கள் மீண்டும் மழையாக பொழிந்து பூமியிலேயே நின்றது. இப்போது புவியின் மைய ஈர்ப்பு விசை பூமியை உள்நோக்கி இழுத்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியீர்ப்பு விசை பூமியை வெளியே இழுத்தது. இந்த இரண்டினாலும் ஒரு பக்கம் பூமி மேடாகி வெளியே வர, ஒரு பக்கம் பூமி ஆழமாகி உள்ளே சென்றது. அந்த ஆழமான பகுதிகளில்தான் இப்போது சமுத்திரம் என்று சொல்லுகின்ற நீர்ப்பரப்புகள் தங்கியது. அந்த கணக்குப்படி தெற்கு கோளத்தில் அல்லது மேற்கு கோளத்தில் பூமியினுடைய ஆழமான பகுதிகள் உள்வாங்கிய பகுதியில் ஏற்பட்டது. இதுதான் பூமியை ஒரு அசுரன் உள்ளே கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டான் என்றது. அதாவது பூமி கடல் மட்டத்துக்கு உள்ளே ரொம்ப ஆழத்துக்கு சென்று விட்டது. அதன் பிறகு அதே பூமி வட கிழக்கு கோளத்தில் மேலே எழ ஆரம்பித்தது. அப்படி மேலே எழுந்த பூமியை தான் வராக அவதாரம் எடுத்து மேலே கொண்டு வந்தார் என்றார்கள். அதாவது ஒரு பக்கம் தெற்கே பூமி கடலுக்குள்ளே செல்ல, வடக்கே பூமி மேலே வந்தது. சரி, இப்படி தெற்கு பகுதியெல்லாம் எடை குறைய, வடக்கு பகுதியில் எடை சேர சேர பூமியானது தானாகவே வடக்கு பக்கம் கீழே தாழ ஆரம்பித்தது. இது அறிவியல் நிகழ்வு. அந்த அறிவியல் நிகழ்வை நம் முன்னோர்கள் அந்த நாளில் தெய்வ கதைகளோடு தொடர்பு படுத்தி சொன்னார்கள். அவ்வளவுதான். தெய்வ கதைகளோடு சொன்னவற்றில் நிறைய அறிவியல் உண்மைகள், கணக்கில்லாத அறிவியல் உண்மைகள் உள்ளே புரிந்து கிடக்கின்றன. அதாவது பூமியில் உயிரினங்கள் எப்படி வந்தன என்பது இன்னொரு பெரிய கதை. அப்படி வரும்பொழுது எப்படி அந்த உயிரினங்கள் தோன்றின என்பதை ஒரு தனிப்பகுதியாக விரிவாக பார்ப்போம். அதுபோல் நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் அறிவியல் கருத்துகள் இருக்கின்றன. அந்த அறிவியலை இன்றைய விஞ்ஞான உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய முன்னோர்களின் அருமை பெருமை நமக்கே தெரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. சம்பையா ஞானயோகி. நன்றி, வணக்கம்.